சாதம், இட்லி, தோசை இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி சூப்பரான டேஸ்டியான ஒரு புதினா சட்னி ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 2 பெரிய வெங்காயம், 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. எல்லாமே நல்லா வதங்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஒரு ஹாஃப் குக் ஆனால் போதும். அதோட ஒரு தக்காளி அளவுக்கு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 2 பல்லு தேங்காய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் அதோட புதினா, கொஞ்சம் போல் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஸோ பாதி வதங்கினா போதும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதோட தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக இல்லாமல் லைட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்டியான புதினா சட்னி தயார். இது சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள்.